ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உதயமான புதிய நாயகன். 17 வருட ஐபிஎல் வரலாற்றில் தோனி போன்ற யாருமே செய்யாத வரலாற்று சாதனை. ரசிகர்களை மகிழ்வித்து வரும் ஐபிஎல் 2024 T20 தொடரில் ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெற்ற 15வது லீக் போட்டியில் பெங்களூருவை 28 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ தோற்கடித்தது. அதனால் 3 போட்டிகளில் 2வது வெற்றியை பதிவு செய்த அந்த அணி புள்ளி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியது. மறுபுறம் சொந்த மண்ணில் 2வது தோல்வியை பதிவு செய்த பெங்களூரு 9வது இடத்திற்கு சரிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ 20 ஓவரில் 187 ரன்கள் அடித்தது. அதிகபட்சமாக குவிண்டன் டி காக் 81, நிக்கோலஸ் பூரான் 40 ரன்கள் எடுக்க பெங்களூரு சார்பில் அதிகபட்சமாக கிளென் மேக்ஸ்வெல் 2 விக்கெட்டுகள் எடுத்தார். பின்னர் 182 ரன்களை துரத்திய பெங்களூரு சுமாராக விளையாடி 19.4 ஓவரில் 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. விராட் கோலி உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் ஏமாற்றத்தை கொடுத்த அந்த அணிக்கு மகிபால் லோம்ரர் 33 ரன்கள் எடுக்க லக்னோ சார்பில் அதிகபட்சமாக மயங்க் யாதவ் 3 விக்கெட்டுகளை எடுத்தார். முன்னதாக பஞ்சாபுக்கு எதிரான கடந்த போட்டியில் அறிமுகமான 21 வயதாகும் மயங்க் யாதவ் ஆரம்பத்திலேயே 145 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அப்போட்டியில் சீக்கர் தவானுக்கு எதிராக 155.80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய அவர் 2024 ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக பந்து வீசிய பவுலர் என்ற சாதனை படைத்தார். அத்துடன் அந்த போட்டியில் 3 விக்கெட்டுகள் எடுத்து லக்னோவை வெற்றி பெற வைத்த அவர் முதல் போட்டியிலேயே ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். அதனால் இந்தியா தங்களுடைய வேகப்பந்து வீச்சாளரை கண்டிருந்து விட்டதாக பிரெட்லி போன்ற ஜாம்பவான்கள் அவரை பாராட்டினர். அந்த சூழ்நிலையில் இப்போட்டியிலும் 150 மீட்டர் வேகத்தில் தொடர்ந்து பந்து வீசிய அவர் கிளென் மேக்ஸ்வெல், கேமரோன் கிரீன் ஆகியோரை அவுட் ஆக்கினார். அத்துடன் 156.70 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பந்து வீசிய அவர் ஐபிஎல் 2024 தொடரில் அதிவேகமான பந்து வீசிய பவுலர் என்ற தன்னுடைய சொந்த சாதனையை உடைத்தார். அதே வேகத்தில் மொத்தம் 4 ஓவரில் 14 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகள் எடுத்து வெற்றியில் முக்கிய பங்காற்றிய அவர் மீண்டும் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இதன் வாயிலாக 17 வருட ஐபிஎல் வரலாற்றில் தன்னுடைய முதல் 2 போட்டிகளிலும் அடுத்தடுத்து 2 ஆட்டநாயகன் விருதுகளை வென்ற முதல் வீரர் என்ற மாபெரும் சரித்திரத்தை மயங்க் யாதவ் படைத்துள்ளார். இதற்கு முன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, சுரேஷ் ரெய்னா போன்ற யாருமே தங்களுடைய முதல் 2 ஐபிஎல் போட்டிகளில் ஆட்டநாயகன் விருது வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.